இந்த வாரம் வந்து குறும்படம் வந்து போடப்பட்டிருக்கு. மக்களுடைய பேராதரவு அதுக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி பேச போறோம். அப்புறம் விஜேஎஸ் யார் யாரை ரோஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறது, யார் யார்கிட்ட பாராட்டினாரு, அதுக்கப்புறம் யார் யார் வெளில போயிருக்கா அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு, குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. அதனால விஷயங்கள் முதல்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் யார் வெளில போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் வெளில போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவரை வச்சு இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா வீட்டுக்குள்ள சண்டை போடுறதுக்கு தான் ஆள் இருக்கே. அவன் சண்டை தானே போட ட்ரை பண்ணான் இந்த வாரம். அதனால அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு தம்பி, வேற கண்டென்ட் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், கிடைக்கல போங்க அப்படின்ட்டாங்க. அவரை வந்து இன்னைக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே வந்து பிரவீனை வந்து அனுப்பியிருக்காங்களாம். ரம்யா இல்லை எஃப்ஜே எடுக்கிறதா இருந்ததா மதியானம் பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் எஃப்ஜேவுடைய விஜய் சேதுபதியுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பிரவீனை எடுப்பது அப்படிங்கிறது. அதனால பட் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் பண்ணால், லைவ்லேயும் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தார், டாஸ்கெல்லாம் நல்லா பண்ணார். ஆனால் நேற்று மதியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே அவருக்கு ஓட்டுகள் வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க, இந்த மிச்சர் பயலுங்கெல்லாம் இருக்கானுங்களா எல்லாருமே பிஆர் வச்சுட்டு வரானுங்க. பிஆர் வச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஓட்டு அதிகமாக போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கடைசியாக வரும்போது தூக்கி ஒரு 4 இடத்துக்கு முன்னாடி போட சொல்லுவானுங்க. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுகள் அப்படியே மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு சில பேருடைய இதுதான் ஓட்டுகள் வந்து முன்னாடி அப்படியே மாறுறது, வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பிஆர் ரூட்டுகள் தான். ஸோ இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னா பிரவீனை சொல்லலாம். ஏன்னா டாஸ்கெல்லாம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்புல, நிறைய கண்டென்ட்டுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ தான் ஓப்பன் அப் ஆனார். ஒரு டீமுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அந்த வந்தாங்கல்ல பிரியா, அதெல்லாம் திவ்யா கூட சேர்ந்தாரு, முடிச்சு விட்டாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஓகே, வந்த வாரமே இவனை அனுப்பி விடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ இல்லை, இப்போ இவன் இருக்கணும்னு நினைக்கும் போது அனுப்பி விட்றாங்க. இது அன்ஃபேர் எவிக்ஷன். சண்டே வந்து அவர் அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ அதே போல் பிரஜனுக்கு வந்து ரோஸ்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. மெயினாக வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து அமித்துக்கிட்ட அவர் பேசின விஷயம், அதாவது அவங்க ஒரு கண்டஸ்டன்ட், இவங்க ஒரு கண்டஸ்டன்ட், பூட்டினதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். எனக்கும் குழந்தை இருக்கு, உனக்கும் குழந்தை இருக்கு, எல்லாம் ஓகே தான், அதை சொல்லியிருக்கலாம். அது வந்து மிரட்டல் தான். நான் வந்து உன்னை மிரட்டல்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது மிரட்டல் தான். அதை வந்து அவங்க தான் அட்ரஸ் பண்ணணும். அவங்களுடைய ஒய்ஃப் தான் நீங்கள் பண்ணது தப்பு தான். அதை வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயமும் போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அந்த ஃபைட் இருந்ததுல, கமருதீனுக்கு ரோஸ்ட் இந்த வாரம் விழுந்திருக்கு. அதாவது அடித்ததுக்கு, அது பிராங்காகவே இருந்தாலும் நீ அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி செமையாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். விஜய் பார்வதிக்கு இந்த வாரம் ரோஸ்ட் இல்லை, அவர் பாராட்டப்பட்டார் அப்படின்னு என்ன கேட்டால் அவங்களுடைய குறும்படம் ஒன்று போட்டிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறும்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு போட்டிருக்காங்க, சாண்ட்ரா அவர்களுக்கு. அதாவது மக்களுடைய ஆரவாரம் கைத்தட்டல் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த டாஸ்கை சிறப்பாக செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கைத்தட்டல் நிறைய இருந்திருக்கு. அவங்க வந்து சத்தியமாக அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. நேற்று எபிசோடு முடியும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரஜன்ட்ட பேசும் பொழுதும் வருத்தப்படுறாங்க. திவாகர் நல்லா தான் பண்ணார், வியானா பாவம் அப்படிங்கிறதுல வருத்தப்படுறாங்க. பட் டாஸ்க் அதை பண்ணி தான் ஆகணும். அவங்க எடுத்துக்கிட்ட ரோல் அதானே, வேற யாரையும் போய் இப்போ அந்த இடத்துல எடுக்க முடியாது. திவாகரோட எடுத்தாதான் அது ஒரு சண்டையாக மாறும். அவங்க வேற யார் கூட எடுத்தாலும் அது மாறாது. அதை சிறப்பாகவே அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு அந்த குறும்படம் போடும்போது வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அள்ளு விட்டுடுச்சான். முக்கியமாக பார்வதிக்கெல்லாம், ஆடா பாவி, இவளை இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணி விடலான்னு நம்ம நினைச்சோமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் செருப்படி விழுந்துருச்சு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜேஎஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுவார், வியானாலாம் அதை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே குறும்படம்னோடனே மக்களுடைய கைத்தட்டல்னோடனே விக்ரம்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டானா. பிக் பாஸ் இதுக்காக தான் இப்படி பண்ண சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தானா. ஸோ என்ன சொல்கிற வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான். டாஸ்க்கு நல்லா விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இன்னும் அப்டேட்கள் நிறைய இருக்குது. நமக்கு கிடைச்ச தகவல் இவ்வளோ தான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.